ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க அப்புறமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓட்டி 4FF ஆன த ஹயாங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லெஸ் கதங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. சாரி வந்துட்டு லேட்டாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக ரியலி சாரி. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கேர்ள்ஸ் 4 பேர் தான் காமிக்கிறோம். அவங்க ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃபுல் ப்ரிப்பேர்டாக அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இறங்கி வராங்க. பிகாஸ் இந்த நியூ டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே வந்துட்டு 4 பேர் கீழே இறங்கி வராங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம ஜின்னு, ஷுகா, ஆரம், ஹோபி 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தோன்னே கேர்ள்ஸ்க்கே ஷாக்கு. நீங்களாம் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அது கொஷின் பண்ணிக்கல. அப்படியே அவங்க பார்க்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க 4 பேருமே கோரஸா குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலோட சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே ஃபுல் கான்ஃபிடென்ட், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டு. கேர்ள்ஸ்மே மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்துட்டு ஷுகா தான் சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் போகிறேன், ஆஷா நீங்கள் வந்து ஜின்னை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா என்ன பண்ணேன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் பைக்கில் எதுனா இருப்பார். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் கேர்ள்ஸை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஷுகாவோட அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகுது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்து முன்னாடி போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஷா தான் வந்துட்டு ஜின் கிட்ட காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம வாக்கிங் பண்ணியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் கிட்ட சொல்கிறாங்க. ஜினும் ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கேர்ள்ஸை பார்த்தா ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. கேர்ள்ஸுமே வந்துட்டு ஸ்மைல் பண்ணியா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஷாவும் வந்துட்டு ஜின்னும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்ல அந்த வாக் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஜஸ்ட் அமைதியாக. நிறைய வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் வந்துட்டு பைக்கில் காரில் அண்ட் வாக்கிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. வந்துட்டு ஷா வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சிட்டே வராங்க. நம்ம வந்து ஜினுக்கு அது வந்து பெருசாக தெரியல. அவர் நார்மலாக காமாக நடந்து போயிட்டுருக்காரு. வந்துட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா பிஸ்னஸ் மேன்ஸ் தானே, டக்குன்னு ஸ்பாட்டில் ஏதாவது ஐடியா வரும், அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ஜின் வந்துட்டு இருக்காரு. அண்ட் வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனாவை காமிச்சோம் அப்படின்னா யூனா வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட போயிட்டு தம்பி உனக்கு வேலை இல்லை, காலங்காத்தால இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஹோபியை பார்த்துட்டு ஹோபி வந்து செக் பண்ணுறா, என் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரில, வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் தான் வந்துட்டு எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக வந்துட்டு யூனாவை பார்க்குறாங்க. யூனா கையில் வந்துட்டு ஸ்கூட்டியோட கீ இருக்குது, அதை வந்து வாங்கிட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. தம்பி நீ ஹாஸ்பிட்டல் கிளினிக்னே சுற்றுவியே, என்ன என் கூட வரேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, கன்வின்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னையே வச்சு சமாளிக்கிறேன், கன்வின்ஸ் தானே நானே பண்ணிக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு யூனாவை சொல்ல, யூனாவும் என்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களா அப்படியே வந்துட்டு ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்து அப்படியே பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி. அவங்க போகிறதும் வந்துட்டு காலேஜ் ஒர்க் விஷயமா, ஆனால் வந்துட்டு நல்லா ஹக் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே படுத்துடுறாங்க. அந்த ஹக் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்துட்டு சாஞ்ச மாதிரி வச்சுப்பான், அந்த மாதிரி படுத்துறாங்க. நம்ம ஆரம்பிக்க ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது, குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணனா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து நீவியும் சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பார்த்து போங்க, நான் போய் அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட்டு உனக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த சைடு வந்துட்டு ஹோபி தான் ஸ்ரீயை பார்த்து போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்காங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்படியே வந்து நம்ம ஹோபி அண்ட் வந்துட்டு ஸ்ரீ அவங்களுமே வந்துட்டு காரில் கிளம்பி போயிடறாங்க. அப்படி நீவி சைடு காமிச்சோம் அப்படின்னா நீவே என்ன பண்ணாங்கன்னா பைக்காக வந்துட்டு நேராக வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப பிக் வில்லா மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய பிளேஸு. ஸ்டார்டிங்லேயே நிறைய சிசிடிவி செக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ வந்து தீவிரவாதியெல்லாம் செக் பண்ணி எடுப்பாங்களா அந்த மாதிரி வந்துட்டு ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேகு ஃபோனு எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி வைக்கிறாங்க. வந்துட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. உள்ளே போக போக அவ்வளோ வந்து பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ இது ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிவிக்கு ஃபீலு. நிவிக்கு எப்போவுமே வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி இந்த ஜோன்லேயே பழகிட்டாங்களா, இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது. இது உண்மையாகவே வீடு தானா இல்லை ஜெயிலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ள வந்துட்டு ஹாலில் வந்துட்டு
அதாவது அந்த ஸ்டூடெண்ட் ஆனா இருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனா ஷா கிட்ட கூட வந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் இப்போ வந்து நம்ம நிவி வந்து வந்திருக்காங்க. அப்படி உள்ள போய் பார்க்குறாங்க, ஆனாவோட அப்பாவும் அண்ட் வந்து பிஏவும் வந்துட்டு அந்த ஏதோ கம்பெனி விஷயமா வந்து ஆஃபீஸ் விஷயமா வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிவி வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பொலைட்டா வந்துட்டு ரொம்ப காமா சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே வந்துட்டு யார் நீங்க? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆனோட அப்பா வந்து கேட்குறாங்க. நான் ஆனோட காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ! காலேஜ் படிக்கிறாளா அவ? சரி சொல்லுங்க என்ன விஷயம்? அப்படின்ற மாரி கேட்டோனே, நிவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன காலேஜ் படிக்கிறாளாவா? அப்போ இவருக்கு அவ என்ன படிக்கிறான்னே தெரியாதா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா அப்படியே வந்து நின்னுட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிஏ தான் சார் இப்போது மேம் வந்துட்டு 2 ஆர் 3 டேஸாக வந்துட்டு காலேஜ்லாம் போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு கூட ஏதோ வீடியோ வந்துச்சுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பிஏ வந்துட்டு அந்த பாஸ் கிட்ட வந்து அதாவது ஆனாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஆமாம் என்ன பிரச்சனை? அவ ஏன் காலேஜ் பார்க்காம இருக்கா? அப்போ அவள் காலேஜ் போகிறது இல்லையா? அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் கூட தெரியாமல் அவர் ஃபுல்லாக வந்துட்டு பிளாங்காக கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே நிவிக்கு சுத்தமா புரியல. என்ன நடக்குது? இவர் உண்மையாவே இவர் அப்பா தானா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்கனால நெக்ஸ்ட்டு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இவர்கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட்டு. நம்ம ஆனா கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு அப்பதான் புரியுது. ஸோ கீழ இந்த கான்வர்சேஷன் சவுண்டு கேட்டோனே வந்துட்டு யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாக்கு தெரியுது. ஒருவேள ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணான்னா, ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறா. ஏன்னா அவ அப்ஸ்டேர்ஸ்ல தான் ரூம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு நிவிய பார்த்தோனே ப்ரொஃபசர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க தானே எல்லா பிரச்சனையும் காரணம். இப்ப இங்க வந்து என்ன ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி வியர்டா ஒரு மாரி கன்ஃப்யூஸா என்ன நடக்குதுன்னே தெரியாம அவ பார்த்துட்டு இருக்கா. ஸோ ரூம் டோர் ஓப்பன் ஆன சத்தம் வந்து நிவிக்கு கேட்டுருக்கும். நிவி மேல வந்து பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு ஆனா நின்னுட்டு இருக்காங்க. அத வந்து பார்த்தோனே வந்துட்டு நிவி, ஐயோ! பாவம் இந்த பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சார் நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே! அப்படின்ற மாரி வந்து கேட்கா, என்ன? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உண்மையாவே நீங்க ஒரு நாள் கூட ஆனாக்கு அப்பாவா நடந்ததே இல்லையா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து கொஸ்டின் கேட்குறா. பிகாஸ் அவளுக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதனால அவ கேட்டுட்டா. ஸோ அத கேட்டோனே வந்துட்டு, வாட் யூ மீன்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் உட்கார்ந்திருந்தவரு எந்திரிக்கிறாரு. சார் வெயிட் நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். ஏன்னா, உங்க பொண்ணு என்ன பண்றா? என்ன பண்ணிட்டுருக்கா? அவ ஓகேவா இருக்காளான்னு கூட தெரியாம, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே! அதனால கேட்டேன். நல்ல வேளை உங்கள மாரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கல. என் அப்பா என்ன திட்டிட்டு இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன தனியா விட்டது கிடையாது. என்ன திட்டிக்கிட்டுனாச்சும் என் கூட இருப்பாரு. ஆனா, உங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் சார் தெரியுது. சத்தியமா இந்த மாரி ஒரு அப்பா வேற எந்த பொண்ணுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு. அப்டின்ன மாரி அவங்க மூஞ்சிக்கு நேராவே சொல்லிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிவிய பொறுத்தளவுக்கு ஆப்போசிட்ல எப்படி ரியாக்ட் இருக்கோ, அதே மாரி தான் அவங்களுமே இருப்பாங்க. ஒரு மிரர் மாரி தான். நீ என்ன பண்றியோ அத தான் நான் திரும்பி பண்ணுவேன் அப்படின்ற மாரி தான் வந்துட்டு நிவியோட கேரக்டர். ஸோ, அதனால வந்துட்டு அவங்க அப்படி சொல்லவும் வந்துட்டு வந்துட்டு அந்த பெர்சனுக்கு வந்துட்டு அதாவது ஆனாவோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. ஆனாக்கே ஷாக்கு தான். என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி அவளுக்கு ஒரு மாரி சந்தோஷமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம மனசுல இருக்க ரணத்தெல்லாம் ஒருத்தவங்க கொட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸா தான் இருக்கு. இந்த சைடு வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கோவமா முறைச்சிட்டு இருக்காரு. சார் ஒரே ஒரு விஷயம். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்களேன். உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? என்ன காலேஜ் படிக்கிறா? அதெல்லாம் இல்ல. உங்க பொண்ணோட பர்த்டே டேட் சொல்லுங்களேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீவி கொஸ்டின் கேட்குறாங்க. அவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. அவர் அப்படியே சைலன்ட்டா நின்னுட்டுருக்காரு. இதுலயே தெரியல. நீங்க உண்மையாவே ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லன்னு. ஜஸ்ட் ஒரு நாள் ட்ரை தான் பண்ணுங்களேன். அவளுக்கு அப்பாவா இருக்க. அட்லீஸ்ட் 1 ஹார்னாச்சும். உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. நான் அவகிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேரா வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேல போறாங்க. ஸோ ஆனா வந்துட்டு நின்னுட்டு இருந்தவ, நிவி வராங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ள போயிட்டு ஜஸ்ட்டு பெட்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிவிகிட்ட பேசவே இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. பிகாஸ் அந்த பொண்ணுக்குன்னு இருந்த ஒரே உலகம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அதுவுமே இப்ப இல்லாம போச்சு அப்படின்ற ரீசன் வந்து நிவினால தான். அதாவது 4 கேர்ள்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நெனச்சிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஃபோன்லேருந்து தானே இந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு. அதனால வந்து அப்படி நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோவத்துல போயிட்டு அவ வந்து உட்காந்துருக்கா. அவ அதுக்காக வந்துட்டு இந்த கதவெல்லாம் பட்டுன்னுலாம் சாத்தல. ஜஸ்ட் அவ கேஷுவலா போயிட்டு உட்காந்துருக்கா. இத வந்து பார்த்தோனே நிவி வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு போறாங்க. அவ பெட்ல உட்காந்துருக்கா. நிவி நின்னுட்டுருக்காங்க. எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்குன்னு. உன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? என்ன ப்ரூவ் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். நாளைக்கு நம்ம காலேஜ்ல ட்ரிப் போறோம். 9:30 ஷார்ப்பா. பஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு உனக்கு எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே! வர முடிஞ்சா நாளைக்கு வா. உன் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம்.
நீ நாளைக்கு வரியா வரலையா அப்படின்றது உன்னோட சாய்ஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் அப்பா கிட்ட நீ தான் பேசணும். அவர் பேசுவாருன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆனா அப்படியே நிவியை பார்க்குறாங்க. நான் ட்ரை பண்ணலன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரே கொஷின் தான் கேட்குறா. ட்ரையோட மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவி கேட்குறாங்க. ஏன்னா உண்மையே சொல்லாமல் அப்படி பார்க்குறா நிவியவே. ட்ரைனா ஒரு விஷயம் முடியாததை முடிகிற வரைக்கும் செய்கிறதுக்கு பேர் தான் ட்ரை. நீ ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதை விட்டுட்டுனா அதுக்கு பேர் ட்ரை கிடையாது. ஜஸ்ட்டு ஏதோ பண்ணியிருக்க அவ்வளோதான். ட்ரைனா கடைசி வரையும் பண்ணணும். உங்கள் அப்பா தானே, பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே வந்துட்டேன் அப்படியே நிவியவே பார்த்துட்டே இருக்காங்க. எனிவேஸ் நீ நாளைக்கு வருவானே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு உலகமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்போவுமே அவனுங்க கூட தானே சுற்றிக்கிட்டு இருப்ப. எல்லா பிரச்சனையிலையும் அவனுங்களை காப்பாற்ற வந்தல்ல. இந்த டைம் பிரச்சனை உங்களுக்குள்ள இல்லை, உங்களை சுற்றி நடக்குது. பார்க்கலாம் வரியா இல்லையான்னு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா வந்துட்டு ஆனோட அப்பாவும் வந்துட்டு பிஏவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நிவி வந்து பார்த்துட்டே இருந்தவங்க பிஏவை பார்த்துட்டு, சார் ஃபேமிலி விஷயம் பேச போகிறாங்க, நீங்கள் ஏங்க நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு உங்கள் பாஸு கொஞ்சம் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக கீழே வந்தா. ஸோ வந்துட்டு எதுவுமே பேசல. நேராக அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து கொடுத்து வச்சிருந்த பேக்கு ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு அவன் நேராக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டா. ஸோ வந்துட்டு பிஏக்குமே வந்துட்டு நம்ம தான் டிஸ்டர்பாக இருக்கோமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அவரால் போகவே முடியாது, ஏன்னா பாஸ் சொன்னால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்றனால நின்றுட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆனாவோட அப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. பிஏவுமே வந்துட்டு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து வந்துட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஆனாவும் வந்துட்டு ஆனாவோட அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அந்த ரூம்குள்ளே. அதாவது ரூம்குள்ளே ஆனா வந்து பெட்டில் உட்காந்துருக்கா, வெளியே வந்துட்டு ரூமுக்கு வெளியே வந்து அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, எந்த கான்வர்சேஷனும் இல்லை. ஸோ அது அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு இந்த சைடு நம்ம வந்து சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அது ரொம்ப குட்டியான வீடு. ஸோ அது வீடுன்னே சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. அங்கே தான் கிச்சன் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப சேடாக வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறான், அந்த டோர் பக்கத்தில் வந்து அப்படி சோகமாக உட்காந்துருக்கான். அவன் கையில் புக்ஸ் இருக்குது, ஸோ பென் இருக்கான், அவன் அப்படியே ஏதோ எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கான். ரொம்ப அப்செட்டாக இருக்கான் அவன், ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கான். அவன் முகத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்மைலே கிடையாது. உள்ளே வந்துட்டு ஒரு அதாவது அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ குக்கிங்கு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து உள்ளே போனோன்னே வந்துட்டு அவன் அந்த பையன் வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு மேம் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸ்ரீ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மாதிரி சாஃப்டாக கேட்டுட்ருக்காங்க. அம்மா இருக்காங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அவங்க அம்மாவும் வராங்க, என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம ஸ்ரீ தான், குட் மார்னிங், நான் உங்கள் பையனோட ஸ்கூல் காலேஜ் வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அவங்க இவ்வளோ நேரம் ஒரு சின்ன ஸ்மைலோடு இருந்திருப்பாங்க. டக்குன்னு அந்த ஸ்மைல் சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, எதுவுமே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குற மாதிரி இல்லை, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு ஆனால் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. ஸ்ரீ வந்து சில நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ், நீங்கள் ஏன் வந்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு இப்போ காலேஜ்க்கு அனுப்ப மாட்டீங்க, ஏதாவது ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, என்ன ரீசன் சொல்லணும், இப்போ தான் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான், அதுவே எனக்கு போதும், லாஸ்ட் டைம் அவன் தலையில் அடிபட்டு வந்தப்போ எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. ஸோ ஜே இருக்கான்ல, ஸோ ஜேயோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த பையனை கூட ஒரு டைம் வந்துட்டு பேர்பில் தலையிலலாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான், அந்த பையனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ரீ வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். பிகாஸ் அவனுக்கு காலேஜ் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இந்த டைமை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நின்றுட்டுருக்கான். எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் நின்றுட்டுருக்கான். ஸ்ரீ அதை பார்க்குறாங்க. மறுபடியும் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, இல்லை அது அன்றைக்கி ஆக்சிடென்டலா அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆக்சிடெண்ட்டா, எது ஆக்சிடென்ட்டு, என் பையனை ஒவ்வொரு டைமும் ரேகிங்ன்ற பேரில் அவனை புள்ளி பண்ணி அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்ல வரீங்களா? எனக்குன்னு இருக்கிறது என் பையன் மட்டும்தான், எப்படி என் பையனையே இழந்துட்டு என்னால் இருக்க சொல்கிறீங்க? எனக்கு ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். அவன் படித்து பெரிய ஆளாகணும்லாம் இல்லை, அட்லீஸ்ட் அவன் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்ரீ வந்துட்டு அம்மா ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு அவங்க போயிட்டு அப்படியே ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த பையனுமே வந்துட்டு அழ ஆரம்பிச்சு அவங்க அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணிட்டு, அம்மா ப்ளீஸ் அங்கே யாருமே என்ன ரேகிங்லாம் பண்ணலை, ப்ளீஸ்மா கொஞ்சம் எனக்கு வந்துட்டு விடுங்க. இந்த டைம் ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன காலேஜுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனே அவங்க அம்மாவ வந்துட்டு கைய பிடிச்சு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்படியே வந்து ஷாக்கா பார்க்குறாங்க. "ஏன்னா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தியேடா, நீ இப்ப என்ன காலேஜ் போகணும்னு சொல்றியே?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ எதுவுமே பேசல. சைலண்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் தான் அப்படியே அழுதுட்டே இருக்கான். நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு, "அழுறத நிறுத்துடா. ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன வேணும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு. இவ்வளோ நாள் நீ சைலண்ட்டா இருந்தல்ல, உங்க அம்மா என்ன சொன்னாலும் நீ செஞ்சல்ல. இந்த டைம் உனக்கு என்ன வேணுமோ அத உங்க அம்மா கிட்ட கேளுடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ரொம்ப சாஃப்ட்டா சொல்லிட்டு சைலண்ட்டா நின்னுட்டுருக்காங்க. பிகாஸ் இது அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்க விஷயம். இது வந்து கோவமோ வந்துட்டு இவன் வந்து இப்படி தப்பா இருக்கான் அப்படின்ற ஒரு இதோ கிடையாது. ஸோ அம்மாவ பொறுத்தளவுக்கு என் பையன் உயிரோட இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு லவ், ஒரு கேர் அந்த மாரி தான் வந்துட்டு ஆ ஸ்ரீ வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து அந்த பையனுமே வந்துட்டு அவங்க அம்மா கைய பிடிச்சிட்டு, "அம்மா ப்ளீஸ்மா, இப்போ நான் வந்துட்டு மேம் கூட போறேன். எனக்கு படிக்கணும். என்ன காலேஜ்ல யாருமே புல்லிலாம் பண்ணலம்மா. உனக்கு தெரியுமா? அந்த பசங்க வந்துட்டு எங்கள வந்து மிரட்டுவானுங்க. எங்கள வேலை வாங்குவாங்க. ஆனா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி கிடையாதும்மா. அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்னை எப்பவுமே சண்டே சண்டே வந்துட்டு ஏதாவது மால் கூட்டிட்டு போயிட்டு என்ன வேலை வாங்குவாங்க. ஆனா, அவங்க இன்டென்ஷன் என்ன வேலை வாங்கணும்னு கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் இது என் மூலமா இந்த மாரி ராகிங் நடக்கிறது மூலமாவானாச்சும் நீ பார்த்துக்கோன்ற சொல்ற மாரி தாம்மா எனக்கு இது இருந்துச்சு. அவங்க என்ன ராகிங்லாம் பண்ணவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் எந்த கண்ணோட்டத்தில பார்த்தானோ, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அத தான் சொல்லிட்டுருக்கா. ஆனா உண்மையாவே அந்த பசங்க ராகிங் பண்ண தான் கூட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த பையன் பார்க்குற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அட்லீஸ்ட் இப்படினாச்சும் நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேனே அப்படின்னு தான் அவன் ஃபீல் பண்ணியிருந்திருக்கான். ஸோ வந்து ஸ்ரீக்கே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அவன் சொல்ல சொல்ல அவங்க அம்மாவுக்கு வந்து, "அப்போ அவங்க உன்ன அடிச்சது, உன் தலையில அடிபட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்ததெல்லாம்" அப்படின்னு ஒரு மாரி பயந்துட்டே அவன் தலையில அடிபட்டு காயம் இருந்திருக்கும். அந்த காயத்த தொட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன், "இல்லம்மா அன்னைக்கு நடந்ததே வேற. வேற ஒரு பசங்க என்கிட்ட ராகிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த டைம்ல தெரியாம வந்துட்டு நான் கீழ விழுந்துட்டேன். அப்பதாம்மா அடிபட்டுச்சு. அந்த பசங்க எனக்காக சண்டை போட்டானுங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட போனாங்க தெரியுமா?" அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கு அவன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைனே பண்றான். அவன் எப்பவுமே சைலன்ட்டாவே இருப்பான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என்ன நினைக்கிறான், என்ன தாட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் எதையுமே சொன்னதே கிடையாது. எப்பவுமே சைலண்ட்டாவே இருந்துட்டு இருந்தான். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாய திறந்து அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா அவன ஹக் பண்ணிட்டு, "இவ்வளோ நாள் ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க எங்கேயுமே என்ன பேச விடவே இல்லையேம்மா! நான் சைலண்ட்டா இருக்கேன்னு மட்டும் தானே நீங்க பார்த்தீங்க" அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றான். அத கேட்டோனே ஸ்ரீக்கு ஒரு மாரி ஹிண்ட் ஆகுது. ஏன்னா ஸ்ரீயுமே இப்படிதான் ரொம்ப சைலண்ட்டா இருப்பாங்க. அவங்களோட வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லாமலாம் கிடையாது. அவங்க சொன்னாங்க. காரணம் அவங்க கூட இருந்த பெர்சன். ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பேஸ் குடுத்தாங்க. "நீ என்ன யோசிக்கிற? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸ் அண்ட் வந்துட்டு 4 பேரா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிலன்னு எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸ்ரீக்கு அது ஞாபகம் வந்து அவங்களே அறியாம ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாங்க. வெளிய ஹோபி கார் கிட்ட அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீக்காக. ஸோ ஸ்ரீயுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க அம்மாவும் பையனும் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அப்போ அந்த பையனோட தலையில கை வச்சு, "டேய் நாளைக்கு காலேஜ்ல எல்லாரும் ட்ரிப் போறோம். நீ கண்டிப்பா வா. உங்க அம்மா கிட்ட இப்ப நீ கேட்டல்ல, அது மாரி நாளைக்கு வர்றதுக்கு பெர்மிஷனும் கேளு. நீ வருவன்னு நான் நெனைக்கிறேன். 9:30க்கு பஸ் வந்து கிளம்பிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீ வந்துடு." அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்க அந்த வீட்ட விட்டு வெளிய போறாங்க. வெளிய ஹோபி நின்னுட்டுருக்கான். ஹோபிய பார்த்தோனே வேகமா போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "ஹோபி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹோபிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுமே ஹக் பேக் பண்ணிட்டு, "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறான். அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா, அவன் காலேஜ் வரானா, நாளைக்கு ட்ரிப் வரானா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரு அத மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க் யூவும் சொல்றாங்க. "தேங்க் யூவா? எதுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்க்குறான். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ரீ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு ஃபேஸ மட்டும் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம வந்து ஹோபியோட ஃபேஸ. ஹோபி ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்த்துட்டுருக்கான். "என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்றாங்க, "இல்ல என்னோட சைலன்ஸ நீ அதிகமா ரசிச்சிருக்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்னு நான் சொல்லாமயே எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்க. நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நீ எந்த இடத்துலயுமே வந்துட்டு வெயிட் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான் தேங்க்ஸ் சொன்னேன் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாங்க. அவருமே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, "சரி ஓகே போலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு.
அவங்களும் ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி அவங்களுமே கிளம்பிட்டாங்க. அப்படி இந்த சைடு யூனா சைடு தான் காமிக்கிறோம். யூனாவும் அப்படியே வந்துட்டு ஆரம்பம் அப்படியே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த வீடுமே அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய வில்லா, ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய வீடு. சரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம யூனாக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்மைலி பொம்மை இருக்குல்ல, அதை வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு காம் 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 டவுன் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே காம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம் இதை பார்த்துட்டு தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அதாவது இந்த செல்லமா தட்டோலாம் அந்த மாதிரி அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆரம் காமாக இருக்கேன், நீ சொல்வல ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி காமாக இருக்கணும்னு. எனக்கு ஆப்போசிட்டில் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிலாம் எனக்கு வந்து பழக்கம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். கோவத்தில் யாராவது அடிச்சுட்டுச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதான் என்னையே நான் காம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆரம் வந்து சிரிச்சுட்டு போறியா உள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்கா. இது உன்னோட ப்ராப்ளம், நீ தான் சார்ட் அவுட் பண்ணும், நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். நம்ம வந்துட்டு யூனாவும் சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு பேசி முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மெல் பண்ணாங்க. சரி சரி போ, இன்னும் நம்ம நிறைய வீட்டுக்கெல்லாம் போகணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வந்து ஸ்கூட்டியில் சாஞ்சு நின்றுட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு யூனாமே ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட அவங்களுமே வேகமாக உள்ளே போகிறாங்க. சொல்ல போய் பார்த்தா வந்துட்டு நிறைய வந்து பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் யாரையும் கண்டுக்கவே இல்லை. அவங்க நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு டைம் டேபிளில் வந்துட்டு அந்த பையன், அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பையனோட நேம் வந்துட்டு சாங்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் ஸோ வந்துட்டு லைப்ரரியில் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு லவ் பாய் மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ வந்துட்டு நம்ம நிவி கூட போயிட்டு ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு அந்த லைப்ரரியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும், அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு பையன் வந்துட்டு ஒரு அதாவது அவன் லவரோட கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்திருப்பான்ல, அந்த பையன் தான் வந்துட்டு இந்த சாங்கு. ஸோ அவன் வந்துட்டு அப்படி டைம் டேபிள் உட்காந்துருக்கான். அவன் மொபைலை பார்த்துட்டே இருக்கான். ஸோ யாருக்கோ வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் நோ கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. அதை அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்துட்டு ஒரு செகண்ட் கூட வந்துட்டு அந்த ஃபோனு கீழேயே வைக்கல. அவன் வந்து சாப்பிட தான் உட்காந்துருக்கான். அவன் வந்து அந்த சாப்பாடு பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடு அந்த ஸ்பூனை வச்சு அப்படியே கிண்டிகிட்டே உட்காந்துருக்கான். அண்ட் வந்து ஃபோனை வந்துட்டு கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், டைப் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப டென்ஷனாக இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயத்தில் பதட்டத்தில் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கேஷுவலாக உட்காந்துட்டு அவனோட வந்துட்டு காலேஜ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே இந்த காலேஜ் வந்து வேறு காலேஜ் வந்துட்டு போகிறதுக்காக. ஸோ அதை பார்த்துட்டு வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்துட்டு நல்ல காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் சீக்கிரமாக வந்துட்டு இவனை வந்து அந்த காலேஜுக்கு அனுப்பணும், ஸோ இங்கேருந்து இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இவனுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து யூனா பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு யூனா நேராக போயிட்டு அந்த பையன் சாங் இருக்கான்ல அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு மொபைலில் வந்துட்டு மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு. இதை வந்து பார்த்தோன்னே ஓ லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு போதும் டைப் பண்ணதெல்லாம் அவள் ஓகேவா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் 3 பேருமே அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு சாங் இதை பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறான். ஏன்னா அவனுக்கு சரியான கோவம், கேர்ள்ஸ் 4 பேர் மேலேயும் உங்களால் தானே எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு கூட தெரியல, இப்போ என்னோட லவ்வருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, அவள் கால் பண்ணால் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணால் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். ஸோ அந்த பையன் வந்துட்டு கோவமாக வந்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோவமாக கத்துறான். ஏய் காமா இருக்கியா, நீ கத்துனா நானும் கத்துவேன், ஏதோ என் ஆள் வந்துட்டு காமாருன்னு சொன்னனால இவ்வளோ காமா பேசிகிட்டு இருக்கான், மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு அந்த ஸ்மைலி பால் இருக்குல்ல அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டு அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, வந்தோடனே அவன் கத்துறானே, ஒரு ப்ரொஃபஸர்ன்ற மரியாதை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யூனாக்கு இருக்குது. ஸோ யூனாவுமே வந்துட்டு அப்படியே வந்து அவங்ககிட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டீ கொஞ்சம் காமாக இருக்கியா, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் கால் பண்ணாலாம் எடுக்க மாட்டான், பிகாஸ் அவள் ஃபோனை அவகிட்டே இல்லை, அவங்க அம்மா அப்பா வச்சுருக்காங்க, அண்ட் அவள் தினமும் காலேஜ் வந்துட்டு தான் இருக்கா, போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் உண்மையாகவே அவள் நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே கேட்குறான். அவனுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், உண்மையாகவே அவள் நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம யூனாவுமே வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டோன்னே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்கள் காலேஜில் படிச்சுதான் என் பையன் இப்படி இருக்கான், என் பையனை எப்படிலாம் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் காலேஜில் படித்து சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த பையன் சாங்கோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு யூனாக்கா சரியான டென்ஷன் ஆகுது. ஓ
அப்போ அந்த காலேஜில் படித்தனால தான் உங்கள் பையன் இந்த நிலைமையில இருக்கான் அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க அவங்களும் வந்துட்டு ஆமாம் என் பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா, அவன் ஒரு எக்ஸாமில் கூட ஃபெயில் ஆனதே கிடையாது, அவன் தான் காலேஜோட டாப்பரே தெரியுமா, அது மட்டும் இல்லை அவன் நிறைய வந்துட்டு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ வந்துட்டு ட்ராஃபீஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலை காமிக்கிறாங்க. ஹால் ஃபுல்லாகவே நிறைய வந்து அவார்ட்ஸு ரிவார்டு வந்து மெடல்ஸு சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அடப்பாவி சாங்கு நீ என்ன ஒரு பிளேயர் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் யூனாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படியே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் இந்த இங்கிலீஷ் டீச்சராக ப்ரொஃபஸரெல்லாம் ஆயிருப்பாங்க. அதில் விட்டுருந்தா வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் தான் இருந்திருப்பாங்க. சரி ஓகே நம்மளும் டீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுவுமே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகவே வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டு வாவ் சூப்பர்டா சாங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்துட்டு அவனுக்கு அது பெருசாகவே தெரியலை. பிகாஸ் அதெல்லாம் அவன் ஆசைப்பட்டு பண்ண விஷயமே கிடையாது. அது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவன் பண்ண ஒரு விஷயம். அவன் வந்து ஸ்மைல் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே யூனா வந்துட்டு இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாக்காக பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக தலையை குனிஞ்சு நிற்கிறான். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டா அவ்வளோதான், அதுதான் பிக்கஸ்ட் ரிவார்டுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவன் ஃபேஸில் அது கிடையவே கிடையாது. அதை பார்த்தோன்னே யூனா கண்டுபிடிச்சிட்டாங்க. யூனா நேராக வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு தானே இருந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு அப்படியே டைம் டேபிளில் தான் நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து போயிட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு ஓ என்னது இது நியூ அப்ளிகேஷனா காலேஜில், என்னென்ன காலேஜு, ஓ கனடா யூஎஸ், ஓ வாவ் பெரிய வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. ஓ இந்த காலேஜா செம்ம யூனிவர்சிட்டி தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் மேனஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க மேனஸ், ஓ மேனஸ் ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக கேட்குறாங்க. அது கேட்டோன்னே அங்கே வந்துட்டு நம்ம சாங்கோட அம்மா அப்பாவுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சில ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட டிசிஷன்லாம் எடுக்கிறது மேனஸில் வராதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு மேனஸ் இல்லையா, உங்கள் பையனோட விருப்பம் எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்களே அதுதான் கேட்டேன், தப்பாக எதுவும் நான் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் இன்னும் வந்துட்டு அந்த ஸ்மைலி பாலை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, இட்ட கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் காம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் பையனுக்கு அதெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், அதுக்கு ரீசன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க பிகாஸ் அவங்க நான் அப்பா அம்மா அதனால வந்துட்டு அவன் வந்து கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்பா அம்மானா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா, என்ன சாங் அதனால தான் இவ்வளோ நாளாக இந்த ட்ராஃபி இந்த மெடல்லாம் ஃபேக்காக இவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணணுன்னு எல்லாத்தையும் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அவன் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கான். இதை பார்த்தோன்னே டேய் என்ன பேசிகிட்டு இருக்கா, உனக்கு பிடிச்சதானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து அம்மா அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இப்போ கூட ஆன்சரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்குறீங்க. ஸோ தப்பு யார் மேலே, உங்கள் மேலே தானே, அப்போ நீங்கள் தானே சாரி கேட்கணும், அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் சாரி கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. சாங்க்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க தானே எல்லா பிரச்சனைக்கு காரணம், இப்போ இவங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு யூனா தான் வேகமாக போயிட்டு டேய் எனக்கு டைம் இல்லைடா, உன்ன மாதிரி நாங்கள் நிறைய பேரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சமாதானம் பண்ணணும், ஒன்று தான் நாளைக்கு ஆள் எப்பவும் போல் காலேஜுக்கு வருவா, காலேஜில் நாளைக்கு ட்ரிப்பு அதனால் ட்ரிப்புக்கு வருவா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணுன்னா அங்கே வந்து சரியா, அப்புறம் என்னமோ சொல்ல நினச்சேன்டா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஃப் தான், நீ அவங்களுக்கு மெசேஜ் கால்லாம் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், அவங்களும் நாளைக்கு வந்துடுவாங்க, எப்படியும் கேர்ள்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர் வீடாக போய் பேசி அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட உனக்கு என்ன வேணுன்றதை ஓப்பனாக சொல்லு, அதுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சேஃபாக இருக்காளான்னு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்கை எடுத்துகிட்டு அவங்க சைடு கிளம்பி போகிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி பார்த்துட்டே நிற்கிறான். ஏன்னா வந்துட்டு சாங்கை பொறுத்தளவுக்கு வந்துட்டு அவன் வந்து ரொம்ப பெரிய ரிச் பையன், அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுவாங்க, நீ எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும், நீ எல்லாத்துலேயும் நீ தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அது ஒரு மாதிரி மைண்டில் பதிஞ்சிருச்சு. நமக்கு பிடிச்சி பண்ணுமோ பிடிக்காம பண்ணுறோமோ இவங்க வந்துட்டு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ மெடலு ட்ராஃபி ஃபஸ்ட்டு மார்க்கு கோல்டு மெடலிஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு ரீசன் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான். இவனுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அவனை பொறுத்தளவுக்கு அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணும்,
ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், லவ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும், அதுதான் அவன். பட் இவங்க இவங்க வந்து ஓவராக வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணி பண்ணி தான் பையன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்துட்டு வளர்த்துட்டாங்க. அதனால அவன் வந்து எதுவுமே பேசவும் முடியாது அவனால். ஏன்னா அவன் ஒப்பீனியனே கேட்க மாட்டாங்க. பேச வந்தாலுமே உனக்கு எதுவும் தெரியாது, நீ சுமார், அப்பா அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு வந்து இதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னே அவனுக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் அவன் வந்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போவுமே அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மா அப்பா வந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அவனுமே வந்து, அம்மா அப்பா நான் எங்கேயும் போகலை, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நல்லா படிக்கிறேன், நல்லா டிராஃபி எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் என்னால் இந்த காலேஜை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக மொபைல் எடுத்துகிட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ அவன் லவ் பண்ணுற பொண்ணுமே ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணாக தான் இருக்கும். ஸோ அவளுக்கு வந்துட்டு ஒரு ஃபீஸ் கட்டுறதே ரொம்ப கஷ்டம்தான். இவன் தான் அவனோட சேவிங்ஸ், அவனோட ஸ்நாக்ஸ் வாங்குற காசெல்லாம் அப்பா கொடுக்குற அந்த எல்லா அமௌண்ட்டையும் போட்டு அந்த பொண்ணுக்கு இவன் தான் காலேஜ் ஃபீஸே கட்டுவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ணுவான். அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. ஸோ அதனாலேயே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சைலண்ட்டாக ரொம்ப கேர் பண்ணுவாள். அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்து கேட்ட பொண்ணே அந்த பொண்ணு தான். ஸோ அதனாலேயே அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இப்போ வரையுமே உனக்கு என்ன வேணும், நீ ஓகேவா, நீ சாப்பிட்டியா, உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு கேட்டு தான் பண்ணுவா. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவனோட ஆன்சரை கேட்ட ஒரே பொண்ணுனா அந்த பொண்ணு மட்டும்தான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பயம், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பயந்துருப்பான். இப்போயும் நான் வந்துட்டு அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, காலேஜ் தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ரொம்ப ரிலாக்ஸாக ரூம்குள்ளே வந்துட்டு போகிறான். ஏன்னாலும் சரி நம்ம வந்துட்டு நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நாளைக்கு என்ன வந்து ட்ரெஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். இந்த டைம் என்ன ஆனாலும் சரி இந்த காலேஜை விட்டு போகவே கூடாது, மற்றபடி அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலாம், நம்ம வந்துட்டு இந்த டைம் வந்து நமக்காக ஒரு ஒரு விஷயம்னாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். அப்படி தான் வந்துட்டு அந்த மொமெண்ட் வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸோ 3 பேருமே அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்காக போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேரோட வீட்டுக்கெலாம் போகிறாங்க. அப்படியே நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷா அண்ட் வந்து ஜின் அண்ட் வந்து ஷிகா 3 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கிளாஸ்க்கு வராத ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்களே, அதாவது காலேஜ் வந்திருப்பாங்க, கிளாஸ்க்கு வராத ஸ்டூடெண்ட்டு, அவங்க 3 பேரையும் அவங்க எல்லாரையுமே போயிட்டு இந்த 3 பேருமே மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. "டி ப்ளீஸ் கிளாஸ்க்கு வாங்கடா, கொஞ்ச நாச்சும் சொல்கிறத கேளுங்கடா, நமக்கு இருக்க டைம் ரொம்ப கம்மி, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனுங்க எதுவுமே பேசுகிற மாதிரி தெரியல. அவனுங்க வந்து அவன் பேசுகிறத கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஜின்னு தான். ஸோ வந்துட்டு, "ஷா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசேன்" அப்படின்ன மாதிரி சொல்ல, இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி காமாக, சரி பசங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து ஜின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக பேசு அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு நம்ம ஷாவுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு செகண்ட் அப்படி பார்க்குறாங்க ஜின்னை. சொல்கிறேன்ல ஸ்ட்ரிக்டாக பேசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஷாவுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்லாம் அங்கங்கே கிரவுண்டில் வந்து உட்காந்துருக்கானுங்க, ஸ்டெப்ஸில், அப்புறம் வந்து எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க, மரத்தடியில், ஸ்டோன் பெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உட்காந்துருக்கானுங்க. பார்த்தோன்னே அவ்வளோதான், ஒரே கற்று தான், "ஸ்டூடெண்ட் கோ டு கிளாஸ்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே கற்று தான். அவ்வளோதான், பசங்களாம் சடனாக அப்படியே திரும்பி பார்க்காங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "சொல்கிறேன்ல எல்லோரும் கிளாஸ்க்கு போகிறீங்களா, இல்லை நான் போக வைக்கவா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பக்கத்தில் வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு அந்த டூல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் பேட்டு அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்கா, அதை வந்து எடுத்து கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. "கிளாஸ்க்கு போகிறீங்களா இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான், அந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். ஏன்னா அவனுங்களாம் கொஞ்சம் பயந்த பசங்க தான். ஆல்ரெடி இவங்க தான் சண்டைலாம் போட்ட வீடியோ தான் வந்துட்டு அப்படியே காலேஜ் குரூப்லலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஐயோ அந்த பசங்களே போட்டு அடிச்சாங்க, நம்மளே அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுறானுங்க கிளாஸுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜின்னு, "உனக்கு எப்போவுமே தான் செட் ஆகும், சரி வா ப்ரொஃபஸரை பிரின்ஸிபலை போய் மீட் பண்ணலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லிட்டு முன்னாடி போய் நடக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஷுகால்ல, அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, ஒன்று நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகாவும் என்ன பண்ணாங்கன்னா, "ஜின் இருங்க நானும் வரேன்" அப்படி சொல்லிட்டு ஜின் பின்னாடி வந்துட்டு போகிறாங்க. ஜின்மே வந்துட்டு, "அப்புறம் எப்படி ஓகேவா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வந்து ஜின்னு வந்து ஷிகாவை பார்த்து கேட்க, பாதி ஓகே ஆகிடுச்சு, இன்னும் பாதி ஓகே ஆகணுமே" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 பேருமே சிரித்து பேசிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே, அதனால் வந்து சிரித்து பேசி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷாக் ஒரு மாதிரி தோணுது, நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஒருத்தர் வந்து
அதை ரசிக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கே அப்படி தான் ஃபஸ்ட் டைம் தோணுது. ஏன்னா கேர்ள்ஸே சம்டைம்ஸ் ஏன்டி இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக வந்துட்டு கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், நீ ஸ்ட்ரிக்டாகவே இரு, நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், நீ இப்படியே இரு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லையா? அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஷாக்கே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலு. ஸோ அவங்களுமே சிரிச்சுட்டே அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நேராக வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் தான். பிரின்சிபல் வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு ட்ரிப் போகணும், ஸோ அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்காரு. என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சேரில் உட்காந்தவரை டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, காலேஜில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி அந்த வீடியோஸ் வந்துட்டு ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரையும் போயிருக்கு. இதில் குரூப்பு அவங்க பேரண்ட்ஸு, ஐயோ அதை சமாளிக்கவே என்னால் முடியலை. இதில் நீங்கள் எப்படி வந்துட்டு ட்ரிப் போகிறதுக்கு சொல்கிறீங்க, ட்ரிப் போகிற இடத்துல பசங்க ஏதாவது பண்ணிக்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சத்தியமாக என்னால் வந்துட்டு எந்த பெர்மிஷனும் கொடுக்க முடியாது. அண்ட் இந்த முடிவை வந்துட்டு நீங்களும் நானும் மட்டும் எடுக்க முடியாது. இதை வந்துட்டு அதர் ப்ரொஃபஸர்ஸையும் நான் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். கண்டிப்பாக எந்த ப்ரொஃபஸரும் வந்துட்டு ட்ரிப்புக்கெலாம் வரவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வேணாம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு தான், சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்ன மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு ஷோகாமி சார் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. எப்போவுமே நம்ம காலேஜில் இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரிப் கூப்பிட்டு போவோம்ல, ஆனால் எதுக்காக லாஸ்ட் 5 years அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. அண்ட் பசங்கள்லாம் ஒரு மாதிரி அதை யோசிச்சு டிப்ரெஷனில் இருக்கானுங்க. அவனுங்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ வேணும்ல. எப்போ பாரு எக்ஸாம் டெஸ்ட்டு படித்து எழுதி அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து பிரின்சிபல், என்ன ஷுகா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த காலேஜில் படித்தவர் தான், நான் ஒத்துக்கிறேன், எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேறு. லாஸ்ட்டு 5 yearsஸாக இந்த காலேஜ் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி, நீங்கள் எனக்கு சத்தியமாக புரியலை, நீங்கள் எதனால் இப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து எவ்வளவோ வந்துட்டு 3 பேர்த்த கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனால் 3 பேரும் சேர்ந்து பிரின்சிபலை தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷாவுமே வந்துட்டு, சார் ப்ளீஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க, காலேஜை காப்பாற்றுங்கன்னு எங்ககிட்ட சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு பெர்மிஷனுமே கொடுக்காம நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அப்படி நோ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாருமே நோ தான் சொல்லுவாங்க. சார் ப்ளீஸ் இந்த ஒன் டைம் எங்களை நம்பி விடுங்க. அண்ட் அதர் ப்ரொஃபஸர்ஸை நாங்கள் கூட்டிகிட்டு போக விரும்பலை. ஏன்னா அவங்க மேலே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை கூட இல்லை. எங்களுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகணும். அண்ட் பசங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் வேணும் சார். இந்த காலேஜிலலாம் சத்தியமாக அது நடக்கவே நடக்காது. என்ன நடந்தாலும் உடனே எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரையே தெரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சேஃபாகவே தோணலை. நாங்கள் கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும். அவங்கக்கிட்ட பசங்கள்கிட்ட நாங்கள் மனசை விட்டு பேசணும், அவனுங்களை எங்கள்கிட்ட பேசியே ஆகணும். நீங்கள் வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு பிரின்சிபல் தான், சரி ஓகே இப்போ நான் அப்ரூவல் கொடுக்குறேனே வைங்க, நீங்கள் எப்படி போய் பார்த்துக்க முடியும்? அதுவும் 4 ப்ரொஃபஸர்ஸ் எப்படி வந்துட்டு அந்த பசங்க எல்லாரையும் கேரி பண்ண முடியும்? அவனுங்க நார்மல் பசங்களா அவனுங்க? எப்போ பாரு பிரச்சனை மட்டும்தான் எழுதிட்டு வரானுங்க. அவனுங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு இது பண்ண முடியும்? அதெல்லாம் 4 பேர்னால சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜின் சார், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுருக்கீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிட்டு போகிறேனே. இது ட்ரிப்புக்கு என்ன ரொம்ப பெருசாலாம் செலவாக போகிறதில்ல. ஜஸ்ட்டு இங்கே இருக்க ஏதோ ஒரு மவுண்டன் பக்கத்துக்குள்ள தான் போக போகிறதா சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதனால அவ்வளோலாம் ஒன்றும் செலவாகாது, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி அதிகமாக செலவானாலுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அண்டு 4 பேர் மட்டும் இல்லை, நான் இவங்களோட சேர்த்து இன்னும் 4 பேருமே நான் போகிறோம். ஸோ நான் அப்புறம் ஷிகா சார் அண்ட் இன்னும் 2 பேர் ஆரமன் வந்து ஹோபி, அவங்க 2 பேருமே வந்துட்டு போகிறோம். நீங்கள் வந்து இதை பற்றி ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க 2 பேர் வேறு டாக்டர், ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். அண்ட் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து சைக்காலஜி டாக்டர். ஸோ அவருக்கு பசங்களோட மென்டாலிட்டி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பிரின்சிபல் மண்டையை கழுவி அந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நான் ஓகே சொல்லி ஆகணும் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவங்க 3 பேருமே எஸ் சார், நீங்கள் ஓகே சொன்னாதான் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும், நமக்கு இன்னும் டைம்லாம் இல்லை சார், ஜஸ்ட்
2 மந்த்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் லீவு எல்லாமே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் பசங்களுக்குன்னு என்ஜாய்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த காலேஜ் ஓப்பன் ஆகுதோ இல்லையோ அவங்களுக்குன்னு ஒரு மெமரிஸ் வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்க 3 பேருமே, அதாவது நம்ம பாய்ஸ் 2 பேரும் and வந்து 3 பேரும் சேர்ந்து பிரின்ஸிபலை கன்வின்ஸ் பண்ணவும், பிரின்ஸிபலுக்கு இந்த காலேஜ் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் பசங்களுக்கு அந்த மெமரிஸ்னாச்சும் இருக்கட்டும், ப்ளீஸ் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. அது மட்டும்தான். நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் மட்டும் கொடுங்க. நீங்கள் திரும்ப வந்ததுக்கப்புறம் மறக்காமல் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. பிகாஸ் எனக்கு நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் என் உயிரே என் கையில் இருக்காது. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் வேணால் எங்கள் கூட வாங்கலேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை. இல்லைம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க ஸோ உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு. ஸோ நீங்களும் ஸ்டூடெண்ட்டும் மட்டும் இருங்க, நான் வரல. அண்ட் மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி காமாக ரிலாக்ஸாக சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டவுடனே 3 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்பாடா எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து எப்படின்னா அதர் ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் இதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஸோ அவங்களாம் வந்துட்டு என்ன வந்துட்டு இதோ என்னமோ எங்களை கூப்பிடாம இருக்கீங்களே அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அதர் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்துட்டு மைக்கில் தான் காலேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு ட்ரிப் போகிறோம், ஸோ 3rd இயர் வந்துட்டு பசங்க எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் இந்த எல்லாருமே போகிறோம், எல்லாருமே கண்டிப்பாக வந்தே ஆகணும். நீங்கள் வந்துட்டு ₹1 கூட வந்துட்டு இதில் வந்து கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ஜாய் பண்ணி மொமெண்ட்டை வந்துட்டு நியூவாக க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மட்டும் அனௌன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கேட்டோன்னே பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுது. கொஞ்சம் ஹாப்பி, இன்னொரு சைடு வந்துட்டு என்ன மாறப்போகுது அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, டிசப்பாயின்மெண்ட்டு, கொஞ்சம் கூட ஒரு அதுக்கு ஓகே சொல்லாத ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்டா. நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.